வெங்காயத்தை இப்படி முழுசா இருக்கும் போது நம்ம கண்ணுகிட்ட கொண்டுகிட்டு வந்தாலும் நமக்கு கண்ணு எரியறது இல்லை, கண்ணுல இருந்து தண்ணி வர்றது இல்லை. ஆனா வெட்டும் போது மட்டும் நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருது. அது ஏன் தெரியுமா? இந்த வெங்காயத்துல 2 வேதிப்பொருட்கள் தனித்தனியா இருக்கும். ஒன்னு அமினோ ஆசிட் சல்பாக்சைடு அப்படின்ற ஒன்னும், அலினேஸ் என்சைம் அப்படின்ற என்சைமும் இதுல இருக்கும். வெட்டும் போது அதனோட செல்கள் உடைந்து இது 2ல இருந்து ஒரு ரசாயன கலவை, ரசாயன மாற்றம் நடக்கும். அப்படி ரசாயன மாற்றம் நடக்கும் பொழுது சின் ப்ரொபனேத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படின்ற ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகி அதுதான் நம்ம கண்ணுகிட்ட வரும்போது கண்ணுல இருக்க ஈரப்பதம் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது சேர்ந்து அந்த ஈரப்பதமும் அந்த சின் ப்ரொபனேத்தியல் எஸ் ஆக்சைடும் சேர்ந்து சல்பூரிக் ஆசிட், லேசான சல்பூரிக் ஆசிட்டா மாறும் பொழுதுதான் நமக்கு கண்ணு தண்ணி அதிகமா வரும். இப்படி மாறும் பொழுது நம்ம மூளை என்ன நினைச்சுக்குது அப்படின்னா, ஏதோ கண்ணுல ஆசிட் பட்டுச்சுன்னு நினைச்சு தண்ணி வேகமா சுரக்கும், கண்ணு தண்ணி அதிகமா வரும். அந்த தண்ணீர் தான் நம்ம கண்ணீர். அப்ப இது வராம, இந்த வாயு வெளியேறாம தடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெங்காயம் வெட்டும் போது நமக்கு கண்ணு எரியாது. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் தண்ணியில போட்டு வெட்டுறாங்கல்ல, அந்த வாயு வெளியேறாம தடுக்கிறாங்க. இல்ல அப்படின்னா வெட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வெட்டணும்னா கூட நமக்கு இந்த வாயு கேஸ் வெளியேறது இல்லை. இது இந்த வெங்காயத்துல இருக்க சயின்ஸ். இது எதுக்காக நேச்சுரலாவே படிச்சிருக்காங்க அப்படின்னா, மண்ணுல இருக்கும் போது எலியோ பூச்சோ கடிச்சா இந்த ப்ராசஸ் நடக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்ளண்டா செயல்படுது. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் இல்ல.